ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து என்ன ஊர்லேருந்து போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒசூர்லேருந்து போயிட்டுருக்கோம். ஆந்திராவில் ஆனந்தபூர் லோடு ஏற்ற போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனந்தபூர் வந்துட்டோம். தாடபத்திரி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருந்துச்சு. அதில் சரி காலையில் லோடு ஏற்ற போகிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு அந்த சிவன் கோயிலை பார்த்தோம். காலையிலேயே பார்த்துட்டு நான் சாமி கும்பிட்டு மாமாவை கூப்பிட்டேன். மாமா வந்து டயர்லாம் பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் வாமாம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அவத்துல நின்றுட்டு ஒரே ஒரு ரீல்ஸ் சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா அப்படி ஒரு பாட்டு எடுத்துக்கலாமான்னு கூப்பிட்டேன். அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து யாரோ ஃபோன் பண்ணிருந்தாங்கன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் மாமாவே வந்தார். சரி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு திரும்ப கிளம்பிட்டோம் லோடு ஏற்றுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்றுற இடத்துக்கு கிளம்பும் போது அங்கே இங்கேயும் நிறுத்தி 2-3 இடத்துல ஆளுங்களை ஏற்றிட்டு போகணும். அங்கே பாருங்கள் ஆளுங்க அந்த வாழைக்காய்க்கு போடுற அந்த பஞ்சு மாதிரி இந்த காயை வந்து ஏற்றிட்டு அதை தண்ணியில் அலசி போடுறதுக்கு ஒரு ட்ரம் ஏற்றிட்டு ஆளுங்களை ஏற்றிட்டு போகணுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிறுத்த சொல்லியிருந்தாங்க. அப்போல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டு இருந்தோம். பாருங்கள் எல்லாம் தூக்கி வண்டியில் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வர அந்த இடத்துல நிற்க முடியாமல் நான் நவருனாங்க. சரி வண்டி எடுக்க மாமா போகலான்னு சொன்னேன். அப்புறம் மாமா அதுக்குள்ளே இருப்பில் போய் உனக்கு திராட்சை வாங்கிட்டோன்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னுட்டு எனக்கும் திராட்சை வாங்கிட்டு வந்து மாமா கொடுத்தாரு. அதே நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் எல்லா ஆளுங்களும் வண்டியில் ஏறிட்டாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா போகிற தடம் வந்து மாட்டு வண்டி தான் போகும். அந்த மாதிரி தடம் பார்த்தீங்களா, அதில் வந்து 14 விட்டுட்டு இந்த பக்கம் போ அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. இதுவசரமே வாழைக்காய் ரோட்டில் தர்பூசணி வாழைக்காய் அதெல்லாம் ஏற்ற போகிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா காட்டு சைடு விட்டுட்டு சின்ன வண்டினா பரவாயில்ல, இந்த பெரிய வண்டிலாம் விட்டுட்டு இப்படி திருப்பதில் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது இல்லாமல் கல் டயர் ஏதாவது ஒன்று ஆணுச்சுன்னா கூட நம்மளுக்கு தான் கஷ்டம் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே கஷ்டமாச்சு. நாங்கள் தெரியாமல் போய் இந்த லோடு மாட்டிக்கிட்டோம். இருந்தாலும் அதை ஏற்றிட்டு வரணுமே போயிட்டோம். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு அந்த தரத்துலேயே தான் போயிட்டுருக்காங்க பாருங்க. காட்டுக்குள்ளேயும் அங்கேயும் இங்கேயும் விட்டு ஒரு மலை காடு மேடு மாதிரி ஒரு இடம், ஒரு அத்தாந்திர வாழைத்தோப்பு மட்டும்தான் இருக்குது. ஒரு வயல் மட்டும் 1 ஏக்கர் இருக்கும். மீதி எல்லா காடும் சும்மா தான் கிடக்குது. அங்கே போய் வண்டி நிறுத்த சொன்னாங்க. அங்கே வண்டி நிறுத்தியாச்சு. இதுக்கு மேலே தான் லோடு வெட்டி ஏற்றுவாங்க. இதுக்கு மேலே பாருங்கள் அந்த இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நான் காலையிலே சாப்பிட்டு ஏற்றுறேன்னு சொன்னாங்க. சரி அவங்க சாப்பிட்டு ஏற்றுட்டோம். நாங்கள் என்ன பண்ணோம், சரி வாழைத்தோப்புக்குள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பாருங்க. சூப்பராக இருக்குங்க தார். ஆனால் குள்ளுன்னு நெவுல. அதுக்கு மேலே வண்டியில் இருக்கிற ஹீட்டை விட வாழைத்தோப்புக்குள்ள இருக்கிற கூலிங் செம்மையாக இருக்குது அந்த ஹீட்டுக்கு. அதனால் வந்து வாழைத்தோப்புக்குள்ளேயே டேரா போட்டோம். அந்த வெள்ளையை ஒரு பாய் வச்சுருந்தாங்களே வாழைக்காய் போடுறதுக்கு, அந்த பாயை எடுத்து கொஞ்சம் கிழிச்சு வச்சுக்கிட்டோம். நான் போட்டு உட்காந்துக்கலாம் படுத்துக்கலான்னு சொல்லிட்டு. சரி லோடு ஏற்றுறங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக. அது என்னங்கிறங்க லோடு ஏற்றுறதுக்கு முன்னாடி ஊறுப்பட்ட வாழை மட்டை வெட்டி சும்மா வரிசையாக வச்சுட்டு அது மேலே வாழைக்காய் ஏற்றுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பாடு செய்யலை. அவங்க காட்டுக்காரங்களே உப்புமா செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் சாப்பிட்டுக்கோங்க, இங்கே எங்கேயும் கடை இல்லை பக்கத்தில் அப்படி சொன்னாங்க. சரி கொடுங்க பரவாயில்ல சாப்பிட்டுக்கலான்னு சொன்னோம். ஏன்னா கடை தானே சாப்பிட முடியும், பக்கத்தில் எதுவுமே வாங்காத போயிட்டோம். சாப்பாடு செய்யறதுக்கு இது வாங்கலை. இது அந்தாண்ட போய் தான் வாங்கணும், காவலில் போய் வாங்கிக்கலான்ட்டாரு. அப்புறம் வேறுங்க எங்களுக்காக உப்புமா கோதுமை ரவை உப்புமா செஞ்சு எடுத்து வந்திருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு. அதுக்கு சட்னி பார்த்திங்கன்னா அது என்ன சட்னின்னு தெரியல, நல்லா இருந்துச்சு. ஆனால் அப்புறம் மலை நெல்லிக்காய் ஊறுக்காய் பொடி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வர அதையும் கொஞ்சம் போட்டுவிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. செம்மையாக செஞ்சுருந்தாங்க. கொஞ்சம் காரசாரமாக இருந்துச்சு. ஆந்திராலே எப்பயுமே நிறைய காரமாக தான் செய்வாங்கன்னு தெரியும். நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டோம். அப்புறமும் அவங்க லோடு ஏற்றிட்டு இருந்தாங்க. சரி கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வச்சு போட்டு தூங்கலான்னு சொல்லி வந்துட்டார். நான் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க பாருங்க எப்படிலாம் வாழைத்தார் வெட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே அறுத்துட்டே வருங்க, தோலில் தூக்கிறாங்க 2 தார். அந்த அங்கேயே நுனிசி அறுத்து விட்டுறாங்க பாருங்க எப்படி தூக்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அவங்களோட ஒய்ஃப் பார்த்திங்கன்னா சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எல்லாத்துக்குமே அவங்க வேலை பார்க்குறவங்களுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வாங்க சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள்
சாப்பிட்டுன்னு சொன்னோம். இல்லைங்க சாப்பிட்டுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் எங்களுக்கு ஒரே இலையில் போட்டுருங்க அப்படின்னு சொன்னோம். ஏன்னா அந்த காட்டில் இலை கம்மி. அப்போ அவங்க என்ன கேட்டாங்க, இலைக்கா பஞ்சம், நீங்கள் ஆளுக்கு ஒரு இலை சாப்பிட்றாங்க. இல்லை நாங்கள் ஒரே இலையில் சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு ஒரே இலையில் போட்டோம். நானும் மாமாவும் பாருங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவங்க கேட்டாங்க, நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா, அப்புறம் என்ன ஊர், எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லாமே சொன்னோம். ஆனால் அவ்வளோ சந்தோஷமாக சாப்பாடு பரிமாறினாங்க. நாங்களும் நல்லா வயிறு நம்ம சாப்பிட்டோம் அவங்க போட்ட சாப்பாட்டில். சாப்பிட்டு திரும்பவும் வரீங்க லோடு ஏற்றுறதுக்கு வந்துட்டோம். அவங்க எப்படி ஏற்றுறாங்க, ரொம்ப ஹைட் வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்தோம். வரீங்க செம்மையாக இருக்கான். சூப்பராக அடிக்கிருக்காங்க. இன்னும் பாதி ஏற்றிட்டாங்க, இன்னும் பாதியிலோடு ஏற்றலை. அப்புறமே தான் இது ஏற்றினோடனே கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போக்கி நவுத்தி விட்டுட்டே இருக்கணும் வண்டியை. ஏன்னா தண்ணி ஒழுவிட்டே இருக்குது. அதனால டயர் பதிஞ்சிச்சுன்னா சுற்ற ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு நவுத்தி விட்டுட்ருந்தோம். அப்புறம் மாமாவை சொன்னேன், மாமா நீங்கள் ஒரு தார் நறுக்கி பாருங்கம்மா, அலசி பாருங்கம்மா. அவர் பாருங்க கையை ட்ரம்மில் விட்டுட்டு இருந்தார். அப்புறம் சொன்னேன், நீங்கள் நறுக்கி பாருங்கம்மா, நறுக்கு செம்மையாக இருக்கும். நம்மளாம் தார் நறுக்கிறதுனா கத்தி வச்சு நறுக்கிட்டு இருப்போம். இங்கே பாருங்க அப்படியே வச்சு ஈஸியாக நறுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தது எனக்கும் ஆசையாக இருந்துச்சு. மாமாவை தான் நறுக்க சொன்னேன். அவர் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். ஆனால் மட்டை போடுறது எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் அந்த வெள்ளைப்பாய் போட்டு ஒவ்வொரு அட்டியாக நல்லா அடிக்கிறாங்க. ஏன்னா சேஃபாக போய் சேரணும் இல்லையா, பழம் இல்லைன்னா நல்லா இருக்காதுல்ல. அதனால இப்போ பாருங்க அவர் ஒவ்வொரு சீப்பாக எடுத்து கொடுத்துட்ருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நறுக்கு மாமான்னு சொன்னதுக்கு தான் இங்கே வருங்க அவர் சீப்பை எப்படி வெட்டுறாருன்னு சொல்லிட்டு. மாமாவும் சீப்பை செம்மையாக நறுக்குனாரு. எனக்கு இந்த வேலையை விட்டால் கூட நான் சூப்பராக செய்வேன், செம்மையாக நறுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சு அமுத்துனேன். செம்மையாக சீப்பாக எடுத்துக்குது. நீங்கள் மெதுவாக நறுக்குவீங்கன்னு சொல்லிட்டு அந்த பையனை வாங்கிட்டான். நாங்கள் சீக்கிரமாக வேலையை பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வருங்க ஒரு நிமிஷத்தில் ஒரு செகண்டில் எடுத்து கிடைக்கலாம். சரி நம்ம இறங்கி கீழே போல் அவங்க வேலையை டிஸ்டர்ப் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கலான்னு சொல்லிட்டு மாமா இறங்கினாரு. நான் இறங்குனா அங்கே டோர் வரை கீழே இருந்தாங்க. சாரி கட்டிருக்கும் போது இறங்க முடியல, கஷ்டமாக இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் நான் திரும்பறே தோல் மேலே ஏறிக்குன்னு சொன்னார் மாமா. மாமா அப்படி வேணாம், என்னவும் பிடிச்சி இறக்கி கொடுங்க மாமான்னு செருப்பு கழிச்சு விட்டு உட்காந்தேன். அவர் மாமா எப்படி கேட்குறான்னு அப்படியே ஒரு கையை பிடிச்சி குதிச்சிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாழைக்காயை பாருங்கள் எவ்வளோ வாழைக்காய் வேஸ்ட் பண்ணுறாங்க தெரியுமா. அங்கே தார் வெட்டும் போதே நுடிச்சு இப்போ நறுக்கி விட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து பாருங்கள் இந்த கோடைக்காய் அது இது கொஞ்சம் சீப்பாகவே எல்லாம் தூக்கி போட்டுறாங்க. அதெல்லாம் யாருமே எடுக்கலை. ஆடு தான் திங்கும் போல். அங்கே ஆடு தான் மேயுது, அதுதான் சாப்பிடும். எவ்வளோ காய் பாருங்கள் வேஸ்ட்டாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாழைத்தோப்பு பாருங்க, வாழைத்தோப்பை சுற்றி அகத்திக்கீரை அப்படியே பாருங்கள் வரிசையாக மரம் போட்டிருக்காங்க. அது எதுக்குன்னு கேட்டால் காற்று அடித்தா தார் சாயாமல் இருக்குமா, அதுக்காக சுற்றிவே வெறும் 4 பக்கமுமே இந்த அகத்திக்கீரை அப்படியே நெருக்கி நல்லா வேலி மாரி போட்டிருந்தாங்க. அதில் ஒரு மரம் சாஞ்சிருந்துச்சு. அதை பார்த்தேன். அதை பார்த்ததுமே இது வந்து எல்லாத்துக்கும் சொல்லணும்னு சொல்லிட்டு என்ன காய் என்ன பூவு அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருந்தேன். அகத்தி பூ அகத்திக்காயின்னு சொல்லிட்டு இருந்தேன். அகத்திக்கிற உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லது தாங்க வயிற்று புண்ணுக்கு, அது இல்லாமல் குடல் புழு இது எல்லாமே சரியாக்கும். அகத்தி பூ அகத்திக்கீரை இதெல்லாம் வணக்கி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இப்போலாம் யாரும் அதிகம் சாப்பிட்றதில்லங்க. முருங்கைக்கீரையே சாப்பிட்றதில்ல. நாங்கள் எங்கே அகத்திக்கீரை சாப்பிட போகிறோன்னு சொல்கிறோம், அப்படி தானே. நாங்களும் வீட்டில் இருந்தால் எங்கள் அம்மா எப்படியும் முருங்கைக்கீரை உருவி வணக்கி கொடுத்துருவான். எங்கனாவது எந்த கீரை கிடைச்சாலும் சரி எங்கள் அம்மா பறிச்சுட்டு வந்து கடைஞ்சோ இல்லை வணக்கியோ கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ தான் அதிகமாக சாப்பிட முடியறதில்ல கீரை. அதனால் இந்த கீரையை பார்த்து தான் எனக்கு ஆசை வந்துச்சு. சரி இந்த கீரையை கொஞ்சம் ஒடிச்சு வைக்கலாம்னு நினச்சேன். மாமா என்ன சொன்னது, இது கசக்குண்டி, இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு கொஞ்ச நேரம் ஒடிச்சு வச்சுருந்தேன். அது வேணான்னு சொல்லுவோம் வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பூவு ஒடிச்சிட்டு வந்தார். வாழைப்பூவு 2-3 பூ ஒடிச்சு வச்சுருக்கேன், அதை வேணால் எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னார். அவங்களுக்கு கேட்டால் எவ்வளோ பூ வேணாலும் ஒடிச்சிட்டு போங்க அப்படின்ட்டாங்க.
எல்லா தாரும் முத்தில் ஒவ்வொரு தார் பிஞ்சாக இருக்கிறதுல இப்போ தான் தார் கூட விடுது, அதில் பூ இருக்குது, அதை ஒடிச்சிக்க சொன்னாங்க. கீரை தான் நான் கஷ்டப்பட்டு ஒடிச்சு வச்சுருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா மாமா வேணான்னு சொல்லிட்டாரு. அவருக்கு என்ன தெரியும், அவர் தான் வண்டியிலே இருக்கிறதுனால முருங்கை கீரையே சாப்பிட மாட்டார், வீட்டுக்கு வந்தால் மட்டும் தான் கீரை. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கனாவது கீரையை பார்த்தா போய் ஒடிச்சிட்டு சொல்லிவிடுவேன். முருங்கைக்கீரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் அந்த கீரை வேணும் அப்படின்னு சொல்லுவேன். அதனால நான் போகிறதுனால ஏதோ ஒரு நாளைக்கு கீரை செய்வோம். அப்படியே வண்டி முன்னாடி உட்காந்துட்டோங்கன்னு ஏற்ற லேட்டாகும். மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 6 மணி ஆயிடுச்சு. சரி கொஞ்ச நேரம் உட்காந்து காதாடிக்கலான்னு பார்த்தா மாமாட்ட ஒரு டைலாக் சொல்லிட்டு இருந்தேன். அந்த டைலாக் பண்ணி